கைஸ் என்ன பண்ணுறது புரியலையா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிளாஸ் எடுத்தாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது, இதில் ஆக்ஷன் வேறு பண்ணி காட்டுறான் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இது நான் இல்லை, இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாமே பண்ணக்கூடிய அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இப்போ நான் பண்ண ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 நிமிஷம் அந்த வீடியோ போயிருக்கும், ஒரு நிமிஷம் கூட போயிருக்கும். ஆனால் அந்த 1 நிமிஷம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் எந்த வேலையுமே ப்ராப்பராக செய்யலை. ஓகேவா? இதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க, அந்த ப்ராப்பரான ரீடிங்கோட படிக்கிறது இல்லை. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய ரிசல்ட்டில் இதனுடைய பிரதிபலன் இருக்குது. சார் நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது. நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது என் மண்டையில் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதை முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை ப்ராப்பராக படிக்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படிக்கும்போது ஒரு டாபிக் எடுத்துச்சு, இன்றைக்கி நம்ம தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா உடனே வந்து பார்த்தா தமிழ்லேருந்து மேக்ஸ் தவறுது. மேக்ஸ் படிக்கும்போது ஐயோ இதோட பாலிட்டி முக்கியம்னு சொல்லிட்டு பாலிட்டிக்கு தவறுது. பாலிட்டி படிக்கும்போது ஐயோ பாலிட்டியோட எக்கனாமிக் கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கேட்குறாங்க, அதை படிக்கணும்னு சொல்லிட்டு எக்கனாமிக் தவறுது. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக தாவி 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 படிக்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா குரூப் 4 எக்ஸாம் படிக்கும், குரூப் 2க்கு ஆசை இருந்தால் குரூப் 2 படிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஸ்டாஃப் செலெக்ஷன் அந்த எக்ஸாம் தவிர்த்து இந்த மாதிரி எல்லா எக்ஸாம் படிக்கிறது முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸை எல்லாத்தையும் நம்ம கரைச்சி கொடுக்க தான் முக்கியமான விஷயம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டாபிக் படிக்கும்போது நம்ம இன்னொரு டாபிக் தாவி படிக்கிறது எந்த அளவுக்கு ஈக்குவல் அப்படின்னா, மதிய சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒருத்தன் ஓகேவா நைட்டு சாப்பாட்டை பற்றி சிந்திச்சானா, அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே மாதிரி தான். தயவு செஞ்சு அன்னன்னைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுன்றத ஒரு திட்டமிட்டுக்கோங்க. அன்னன்னைக்கு அந்த டாப்பிக்கை நீங்கள் முடிக்கிறது மிகப்பெரிய திட்டமாக வந்து நினச்சிக்கோங்க. அதனால் ஒரு டாப்பிக்கை படிக்கும்போது இன்னொரு டாப்பிக்கை பற்றி யோசிக்காதீங்க. அந்த டாப்பிக்கை முடிச்சது பிறகு மற்ற டாப்பிக்கை பற்றி யோசிங்க. ஓகேவா? இது நீங்கள் கரெக்டாக பண்ணாலே கண்டிப்பாக இந்த கெட்ட பழக்கத்தை தவிர்த்துடலாம். ஓகேவா? முதல் ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும், முதல் ஒரு வாரம் கஷ்டப்பட்டு கடைபிடிங்க, அடுத்த வாரத்திலிருந்து அசத்தலாம்.